Hi, this is Malini. Welcome back to my channel Art Casata. If you're new to my channel, please do check other videos. என்னோட சேனல்ல நிறைய drawing, painting, DIY and recycling ideas post பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா take a moment to subscribe to my channel. இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு ஹோம் டெக்கர் தான் பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி உடன் பிளாங்க்ஸ் தேவை. நீங்கள் ஏதாவது கார்பெண்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஒரு அமேசானில் கூட இந்த மாதிரி டிஐஒய் பேஸஸ்னு தேடினீங்கன்னா கிடைக்கும். நானும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கினேன், ஹாபி இந்தியான்னு சொல்லிட்டு. இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் இல்லை, என்னோடய பர்சனல் யூஸ்க்கு நான் எம்டிஎஃப் பேஸ் ஆர் போர்டுன்னு தேடினப்போ நான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தேன். ஸோ அங்கேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அப்ராக்சிமேட்லி ஒரு 200-300 இருக்கலாம். இது வாங்கி எப்படியும் ஒரு 6-7 months ஆகிடுச்சு. சில உடன் பீசஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமா ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இது வாங்கி எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இதோட குவாலிட்டி இன்னுமே நல்லா தான் இருக்குது. இதோட சர்ஃபேஸுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரஃப்பாக இல்லை, ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்குது. இது இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் அப்படி இல்லைன்னா ஜெஸ்ஸோ எடுத்து ஒரு கோட்டிங் இது மேலே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா உடன் பீசஸ்லேயும் ஒயிட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். நம்ம கோட்டிங் கொடுக்கும் போது நல்லா ஈவனாக கொடுத்துக்கோங்க. காய விட்டு ஒரு 1 to 2 கோட்டிங் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பெட்டர், லாங் லைஃப் வரும். இப்போ நம்ம ஒயிட் பேஸ் கோட் கொடுத்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா பிளாங்க்ஸ்க்குமே பேஸ் கோட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நமக்கு விருப்பமான கலர்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ரெயின்போ தீம் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ ரெட் நீங்கள் ஃபுல்லாகவே பிளெயினாக அடிச்சுக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம். நான் ஒரு லைட் அண்ட் டார்க் ஷேட் இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். வெர்மிலான் அண்ட் கோரல் ரெட், இந்த 2 ஷேடுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நடுவில் நல்லா அது வெட்டாக இருக்கும் போதே நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு ஷேடிங் பண்ண மாதிரி இருக்கும். அதனால என்னோடய முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் எப்போவுமே கீழே டைனிங் மேட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே தான் நான் பெயிண்ட் பண்ணுவேன். ஸோ அதை டைனிங் மேட்டோடு எடுத்து கீழே வச்சு ரெட் கலரை காய வச்சிட்டேன். மீன்வைல் நான் அடுத்த கலர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு நான் க்ரோம் எல்லோ அண்ட் தென் லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி வெட்டாக இருக்கும் போது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் செருலியன் ப்ளூவும் லைட் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் லீஃப் க்ரீனும் லைட் க்ரீனும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கலர்ஸ் கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் தான். உங்கள்கிட்ட இருக்கிற கலர்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு லைட்டர் ஷேடு வேணும்னா நீங்கள் ஒயிட் அது மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வயலட், அதுக்கப்புறம் மவ் அப்படின்னு ஒரு ஷேடு. அது நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கூட தெரில. அதோட ஸ்பெல்லிங் MAUVE. இது அல்ட்ரா மெரீனுக்கும் பர்பிள்க்கும் நடுவில் வர ஒரு கலர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் என்னோடய கோட்ஸ்க்கு ரிலேட்டபிளாக இருக்க மாதிரி சின்ன சின்ன ட்ராயிங் வரைஞ்சி அதை நான் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணி அண்ட் தென் நான் வாட்டர் ப்ரூஃப் மார்க்கர் வச்சு அவுட்லைன் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே பெயிண்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வேர்ட் பேடில் உங்களுக்கு தேவையான கோட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பிரிண்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சி வச்ச அந்த குட்டி குட்டி க்யூட்டான ட்ராயிங்ஸ் எல்லாம் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பிரிண்டர் இல்லை, ஸோ அதனால நான் வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மேலே ஒரு A4 ஷீட் வச்சுட்டு அந்த கோட்ஸ் எல்லாம் நான் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கார்பன் தேவை. கார்பன் பேப்பர் உங்களுக்கு எல்லோ கார்பன் இருந்தால் பெஸ்ட்டு. என்கிட்ட எல்லோ கார்பன் இல்லை, ப்ளூ கலர் கார்பன் தான் இருந்துச்சு. ஸோ நான் அது வச்சு நான் எழுதியிருக்க கோட்ஸ் எல்லாம் இது மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல அந்த வேர்ட் ப்ளேஸ் பண்ணலான்னு வச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ட்ராயிங்ஸும் ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் பேப்பர் வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் கோட்ஸை. இதே மாதிரி ரிமைனிங் போர்ட்ஸ்க்கும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னோடய போர்ட்ஸ் வந்து ஆரோ ஷேப்பில் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஆரோ ரைட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இன்னொரு ஆரோ லெஃப்டில் ஃபேஸ் பண்ண மாதிரியும் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து எல்லாமே ஒரே சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி கூட வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பட் நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி தான் பண்ண போகிறேன். சில இது பார்த்திங்கன்னா என்னோடய கோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அரைஸ் லைக் ஃபீனிக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ வந்து ஃபீனிக்ஸ் பேர்டு வந்து ஒரு நெருப்பில் இருந்து தானே வந்து எழுந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் நெருப்புக்கு ஆரஞ்சு இருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஆரஞ்சு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் அந்த ஃபீனிக்ஸ் பேர்டையும் நான் ஸ்ட்ரைட்டாகவே அதில் வரைஞ்சிட்டேன். இன்னொன்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து ரெயின்போ தீம்னு. பட் அது மட்டும் இல்லை, நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த வேர்ட்ஸில் எல்லாமே வந்து நான் மித்திக்கல் க்ரீச்சர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிகார்ன், ஃபீனிக்ஸ், மர்மெய்ட், ஃபேரி இதெல்லாம் வந்து டசன்ட் எக்ஸிஸ்ட். பட் இந்த இமேஜினரி க்ரீச்சர்ஸ்லாம் ஒரு காலத்தில் இருந்ததான் நம்பினாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம் வித் மர்மெய்ட்ஸ்னு எழுதியிருக்கேன். தண்ணியில் தானே மர்மெய்ட்ஸ் இருக்கும், ஸோ அதனால நான் வந்து பேக்ரவுண்ட் ப்ளூவில் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா ப்ளே வித் ஃபேரிஸ்னு எழுதியிருக்கேன். ஃபேரியை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போர்டில் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதோட அவுட்லைன் மட்டும் நான் அதே மாதிரி பிளாக் கார்பன் பேப்பர் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது. இதில் நம்ம பிளாக் கலர் போட்டால் அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்காது. அதனால நான் ஒயிட் பெயிண்ட் எடுத்து எழுதிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுத்தேன், அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை. அதனால நான் 2 டைம்ஸ் ஒயிட்டில் வந்து கோட் பண்ணிக்கிறேன்.
ஸோ எந்தெந்த போர்டெலாம் வந்து பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணணும் அதுக்கெலாம் நான் வந்து ஒயிட்டில் எழுதிக்கிறேன். எதெல்லாம் வந்து லைட் கலர்ஸாக இருக்கோ அதில் வந்து நான் பிளாக் கலர் வச்சு எழுதிக்கிட்டேன். இதில் வந்து நான் சேஸ் ரெயின்போஸ்னு எழுதியிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும்னு நான் ரெயின்போ கலர் காம்பினேஷன்லேயே கொடுத்துக்கிட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணதுக்கெல்லாம் பிளாக்கில் வந்து நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இதில் அப்படியே அந்த ஃபீனிக்ஸ்க்குமே நான் பிளாக் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபேரியும் நான் வந்து பிளாக் பெயிண்டில் அழகாக வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி வச்ச அந்த குட்டி குட்டி க்யூட்டான ட்ராயிங்ஸ் எல்லாம் இதில் மாட் பாட்ச் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி டெக்காபாட்ச் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். இங்கேயும் நம்ம அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பேப்பரில் கொஞ்சம் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ஒரு கோட்டிங் மேலே கொடுத்துக்கலாம். அப்போது ஸ்ட்ரைட்டாக போர்டில் வரைஞ்ச மாதிரியே இருக்கும். ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் இது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இப்போ இந்த போர்ட் ஃபுல்லாகவே நான் இந்த மாட் பாட்ச் க்ளூ வச்சு ஒரு கோட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு செக்யூர்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்கள்கிட்ட வார்னிஷ் இருந்தால் நீங்கள் வார்னிஷ் கூட ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாடி இந்த ஃபேரி வந்து நம்ம பிளெயின் பிளாக்கில் போட்டிருந்தோம். நான் அங்கங்கே ஒயிட் ஹைலைட்ஸ் கொடுத்துக்கிட்டேன். அது மேலேயே இப்போ ஃபுல்லாக நான் மாட் பாட்ச் போட்டுக்கிறேன். ஃபைனலாக எல்லா போர்டையுமே நம்ம ஒரு சணல் கயிறில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இன்னும் அதோட பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி உடன் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட உடன் பீட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த ஸ்டெப்பை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம். சணல் கயிறோட எண்டில் கொஞ்சம் லைட்டாக மாட் பாட்ச் போட்டேன். அது அப்படியே காஞ்சி ஒரு நீடில் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதில் நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக எல்லா பீடையும் உள்ளே கோத்துக்கிறேன். கீழே வந்து இந்த மாதிரி சணல் கயிறில் டாசல்ஸ் பண்ணி தொங்க விட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். டாசல் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி என்ன மெஷர்மெண்ட்டில் வேணுமோ அது வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் இது மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கயிறு எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி கட்டிடுங்க. கட்டிட்டு கீழே எல்லா சணல் கயிறையுமே வந்து பிரித்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு போர்டுக்கும் நடுவில் பீட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ ஸ்பேஸிங் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் அந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன்.
நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் 3M ஓடது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான டக் டேப் மாதிரி போட்டு ஒட்டிடுங்க. இதே மாதிரி எல்லா போர்ட்ஸையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு கீழே டேசல் அட்டாச் பண்ணிட்டா நம்மளோட உடன் வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் பால்கனியில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்டோர்ஸில் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.